Hello friends, good morning. So எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கோல்டு அப்டேட்ஸ் பார்த்துக்கிறோம். ஸோ மெயினாக இன்றைக்கி இருக்கிற நியூஸ் வந்து FOMC நியூஸ் இருக்குது. ஸோ கட்டாயம் நீங்கள் FOMC நியூஸ் நேரம் கட்டாயம் ட்ரேட் வந்து இருந்துச்சுன்னா அதுலேருந்து எக்ஸிட் ஆகிருங்க. ஸோ எக்ஸிட் ஆகிருந்து வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் எந்தளவு மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு பார்ப்போம். மேபி நான் எதிர்பார்க்குறது வந்து பை ஆப்ஷன் கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நியூஸ் ரிலீஸை பொறுத்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ FOMC நியூஸுக்கு முன்னுக்கு இருக்கிற அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ FOMC நியூஸ் அப்டேட்டும் நான் தரேன். ஸோ வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது நம்ம நேற்று ட்ரா பண்ண விஷயம். இதில் நாம் சொல்லியிருந்தோம் ஒன்று A ஆப்ஷன் நடக்கும், A ஆப்ஷன் நடந்தால் கட்டாயம் B ஆப்ஷன் நடக்கும்னு. ஸோ நேற்று நமக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நடக்கலை, C ஆப்ஷன் மட்டும்தான் நடந்திருக்கு. நீங்கள் சியில் வந்து மார்க்கெட் 1696 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்த பிறகு நீங்கள் செல் ஆப்ஷன் நீங்கள் 2 டைம்ஸ் வந்துச்சு. நீங்கள் 2 டைம்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு செகண்ட் டைம் வந்து நல்ல ஒரு டீப் ப்ராஃபிட் ஒன்று வந்திருக்கும். ஸோ அதிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து ஒரு அப் சைட்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபுல் அப்டேட் வந்து இன்றைக்கி பார்த்துக்கிறோம். ஸோ இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி மந்த் சார்ட்லேருந்து போவோம். மந்த் சார்ட்டுக்குரிய லோ நான் இப்போதைக்கு எடுக்கிறேன். மந்த் சார்ட்டுக்குரிய லோ நமக்கு 1655 மட்டும் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து வந்திருக்கு. ஸோ மந்த் சார்ட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறது இந்த நம்மளோட 1680. ஸோ அந்த பாயிண்ட். ஸோ வீக்லி அப்டேட் பார்த்துக்கிறோம். வீக்லி அப்டேட் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வீக்லி அப்டேட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. மேபி இன்றைக்கி FOMC நேரம் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் போயிட்டு அதிலேருந்து டவுன் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. இல்லை இந்த வீக்கும் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து சைட்வேயாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் 2 days இருக்குது. ஸோ இன்ட்ராடே அப்டேட் பார்த்துக்குருவோம். இன்ட்ராடே அப்டேட்டில் நீங்கள் பார்த்தா தெரியும் மார்க்கெட் என்ன பிரேக் அவுட் வந்து இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்குதில்ல. இந்த 1680. ஸோ 1680 சொல்கிறத விட 1676 இல்லாட்டி 75 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்குதில்ல. ஸோ நாம் இப்போ வந்து ஷார்ட் டைம் அப்டேட் பார்த்துக்குருவோம். ஷார்ட் டைம் அப்டேட்டில் இதில் இருக்க ஷார்ட் டைம் அப்டேட் 4 hour சார்ட். ஸோ 4 hour சார்ட்டில் நமக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நிறைய டோஜி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிறேன், இந்த இடம். ஏன்னா இதில் தான் மார்க்கெட் திரும்ப மேலே போயிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் 1660 எடுத்துக்கிறீங்க. 60. ஸோ அப்ராக்ஸாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு மேலே இந்த 75 இந்த ரேஞ்சு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 75. ஸோ இதிலேருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஷார்ட் டைம் அப்டேட் போய்க்கிறோம். நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இப்போதுள்ள சிச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இது ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ சப்போர்ட் ஜோன்னால் நம்ம கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், க்ரீன் கலர் எட் பண்ணிக்கிறோம், அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு FOMC நேரம் ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும், இல்லாட்டி இந்த 1660 இல்லாட்டி 1655 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து நமக்கு பை ஆப்ஷன் கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. சாரி, செல் ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கிறோம். ஆல்ரெடி இருந்த ட்ரெண்ட் லைன் எல்லாமே பிரேக் அவுட். ஸோ நான் இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஷார்ட் டைம்னால். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ மார்க்கெட் எபோவ் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே கண்டினியூவாக இருக்கக்குள்ள மார்க்கெட் கட்டாயம் பை ஆப்ஷன் போக சான்சஸ் இருக்குது. ஸோ 2 ஆப்ஷன். இதிலேருந்து திரும்ப மார்க்கெட் டவுன் வரலாம், அப்படி இல்லாட்டி இதிலேருந்து மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப இதில் பிரேக் அவுட் கிடச்சின்னா கட்டாயம் மார்க்கெட் மேலே போயிட்டு இதிலேருந்து நமக்கு ஒரு பை ஆப்ஷன் கண்டினியூ ஆகலாம். ஸோ பை. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நம்ம இந்த பாயிண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற 50% பார்த்துக்குருவோம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் எந்த பாயிண்டில் வந்து நம்ம கன்ஃபார்மாக பிரேக் அவுட் கிடைக்கணும். ஸோ 50%ன்னு பார்க்குறோம், நமக்கு 1667 வருது. 1667 விட பெஸ்ட்டான இது வந்து 1670. ஸோ கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். நான் இந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கிறேன், இந்த ஹையிலேருந்து. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம்
டீப்பாக கிடைக்கும். ஸோ ஹையிலேருந்து பார்க்கக்குள்ள நமக்கு 1667 அதே மாதிரி 1670. ஸோ இந்த ஜூன் நீங்கள் நான் மார்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ என்னை பொறுத்தவரையில் இந்த ஜூனை வந்து மார்க்கெட் இது வந்து கோல்டன் ஜூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு பை சைட் இல்லாட்டி செல் சைட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் வந்து இதிலேருந்து தான் செல் சைட். ஸோ இது கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் வந்து நமக்கு பை ஆப்ஷன் இந்த 1775க்கு மேலே தான் பை. இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 1690 மட்டும் போக சான்சஸ் இருக்குது. பட் இதில் மெயினாக ஒரு சப்போர்ட் ஜோன் ஒன்று இருக்குது. இப்போ அது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் எகெயின் பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இது ரெண்டுக்குமே இருக்கிற ஒரு மிட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். நான் அதையும் நோட் பண்ணிடுவோம். ஸோ அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு எல்லோ லைன் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லோ லைனை விட ஒரு பிளாக் லைன் ஆட் பண்ணுவோம். அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் பை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு கீ ஜோன் 1670 பிலோ செல், அதே மாதிரி அபோவ் பை. ஸோ பை எவ்வளோ தூரம்னா 1680 தான். 1680 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் 1690 வரும். அதே மாதிரி செல் ஆப்ஷன் நீங்கள் போகிறதா இருந்தால் கட்டாயம் வந்து 1666 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். அதே மாதிரி 66க்கு பிறகு மார்க்கெட் 1655. ஸோ 55 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 1650 அடுத்து 1640 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது கண்டினியூவாக. ஸோ பிரேக் அவுட் பண்ணால் நம்ம அந்த பாயிண்ட்ஸில் வந்து நோட் பண்ணிக்கிறோம். கட்டாயம் நீங்கள் டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதில் நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பாயிண்ட் இதுதான். கட்டாயம் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேங்க. ஸோ பை ஆப்ஷனுக்குரிய என்ட்ரி வந்து நான் வந்து 75 தான் எடுத்துருக்கேன். ஸோ 75க்கு மேலே ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். இது 75, அதே மாதிரி இது 70, அதே மாதிரி இது வந்து சாரி இது நம்ம 1660. ஸோ 1660. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். 55 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் செல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிலோ நமக்கு திரும்ப ஒரு செல் ஜோன் வந்து ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இதுதான் அப்டேட்ஸ். நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணோன்னா 1770க்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். அது கீழே ட்ரை பண்ண வேணாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் FOMC அப்டேட். ஸோ FOMC அப்டேட் இது தான் நான் கொடுத்துட்றேன் இப்போ. ஸோ FOMC நியூஸுக்கு முன்னுக்கு நமக்கு நியூஸுக்கு முன்னுக்கு நமக்கு 1670க்கு மேலே மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா எகெயின் பை வந்து கண்டினியூ ஆகும். ஸோ கண்டினியூ ஆனால் 1680 வந்து பிரேக் அவுட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 1690 மட்டும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ FOMC நியூஸ் நேரம் மார்க்கெட் வந்து பிலோவில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கட்டாயம் செல்
செல் ஜோன் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அந்த செல் ஜோன் கண்டினியூ ஆகிறனால கட்டாயம் வந்து 1666 அதே மாதிரி 1655 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அந்த டைமில் நம்ம இதை வந்து அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ FOMC நியூட அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.